பல முக்கியமான மாநிலங்கள்ல ராஜஸ்தானும் ஒண்ணு. இந்த முக்கியமான மாநிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் முக்கியமான மாநிலம் அப்படின்னு சொன்னா, 2019 நடந்த மக்களவைத் தேர்தல்ல பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 25 இடங்கள்ல அனைத்து இடங்களையும் 25 இடங்களையும் அவங்க ஜெயிச்சாங்க. அதாவது 24 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியும், கூட்டணி கட்சியான ராஷ்டிரிய லோக் தந்திரிக் பார்ட்டி அதனுடைய வேட்பாளர் ஹனுமான் பெனிவால் இவங்க 25 சீட்டையும் ஜெயிக்கிறாங்க. இப்ப ஹனுமான் பெனிவால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இன்னைக்கு அரசியல் களமாடிட்டு இருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேறு யாரையும் கூட்டணிக்கு சேர்த்துக் கொள்ளாமல் தனியாகவே 25 தொகுதியிலும் போட்டி போட போகுது. எதிர்ப்புறம் காங்கிரஸ், இதற்கு முன்பு மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் தற்போது எதிர்கட்சியாக இருக்கு. சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அது தோல்வி அடைந்து இப்ப எதிர்கட்சி அங்க இருக்கு. ஆனா தோல்வின்னு சொல்லும் போது அது ஒன்றும் ஒரு மிகப்பெரிய தோல்வின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு விழுக்காடு எவ்வளவு அப்படின்னு சொன்னா, வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு 41.69 விழுக்காடு ஓட்டு கிடைச்சிருக்கு. காங்கிரஸ் கட்சிக்கு 39.53 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிருக்கு. இதான் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக தான் தேர்தல் இருந்திருக்கு. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹனுமான் பெனிவால் தலைமையிலான ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, பாரத் ஆதிவாசி பார்ட்டி, பகுஜன் சமாஜ் கட்சி, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, மார்க்சிஸ்ட், இந்த கட்சி எல்லாம் வாங்கிய வாக்குகள் ரொம்ப முக்கியமானவை. ஏன்னா பரவலாக வாங்கின வாக்குன்னு சொல்ல முடியாது, குறிப்பிட்ட தொகுதிகள்ல வாங்கிய வாக்குகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீ இந்த கட்சிகள் எல்லாம் சேர்க்காம கணக்கு போட்டா கூட, அதாவது சட்டமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்குகள் அடிப்படையில 25 தொகுதிகளில் நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, பாரதிய ஜனதா கட்சிக்கு 15 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 9 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். மற்ற கட்சிகளுக்கு, குறிப்பா இந்த ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, ஹனுமான் பெனிவால் நாகூர்னு ஒரு தொகுதி, அந்த தொகுதியுடைய எம்பி இப்ப இருக்கார், அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கலாம்னு ஒரு கணக்கு. இது சட்டமன்ற தேர்தலில் இந்த கட்சிகள் வாங்கிய வாக்குகளின் அடிப்படையில். இந்த மற்ற கட்சியெல்லாம் பிரிஞ்சு நிற்கிறாங்க, காங்கிரஸ் தனியா நின்று. இப்ப என்னன்னா, அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இந்த பாரத் ஆதிவாசி கட்சி, ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி, சிபிஐஎம், இந்த கட்சிகளுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இப்ப CNN நியூஸ் 18 என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, காங்கிரஸ் 22 தொகுதிகளிலையும், இந்த பிஏபி பாரத் ஆதிவாசி கட்சி ஒரு இடத்துலையும், ராஷ்டிரிய லோக் தந்திரிக் கட்சி ஒரு இடத்துலையும், சிபிஎம் ஒரு இடத்துலையும் போட்டியிடும்னு அவங்க ஒரு தகவல் சொல்றாங்க. இது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடந்தால் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணி ராஜஸ்தானில் அமையுங்கிற சந்தேகமே கிடையாது. ஆனா என்னன்னா, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பும் இது போன்ற பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது அந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவுக்கு வரல, தனித்து நின்றார்கள். காங்கிரஸ் தோல்வியடைந்தது. இந்த முறை இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடியுமா? ஒருவேளை இவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து களத்தில் இறங்குவார்களா அப்படிங்கிற கேள்விக்குறியோட இன்றைய ராஜஸ்தான் தேர்தல் கள நிலவரம் இருக்கு அப்படிங்கிறது தான் நிலைமை.